ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். இந்த புனித பலியானது கள்ளத்தி கிணறு பிரபு இவருடைய பிறந்த நாளை கொண்டாடிய நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. நல்ல முறையில் இவர் தனது லாயர் படிப்பை, வழக்கறிஞருக்குரிய இந்த படிப்பை நல்ல முறையில் படிக்கவும், இறை அருள் அவருக்கு கிடைக்கவும், இந்த புனித பலியை நன்றி திருப்பலியாகவும் மற்றும் நல்ல வரன் கிடைக்கவும், குடும்பத்தில் அமைதி நிலவவும், நிலைத்த காரியங்கள் நிறைவேறவும் இந்த புனித பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மற்றும் இறைவன் மரித்த பெட்ரிசியாவுடைய ஆண்மையிலே பாட்டிக்காகவும் இந்த புனித பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் தோழமையும் உடனிருப்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஜெபமாலை மாதத்தினுடைய 6வது நாளிலே நாம் இந்த புனிதமிக்க திருப்பலியிலே நாம் பங்கு கொண்டிருக்கிறோம். இறை அருள் நம் ஒவ்வொருவரையும் என்றென்றும் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அன்னையினுடைய பரிந்துரையினால் நாம் ஒவ்வொருவரும் எல்லா விதமான இறை ஆசிரியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கையை நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனிடமிருந்து நாம் பெறுகிறோம். இந்த நாளிலே இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய திட்டத்தின்படியே அவர் நமக்கென ஒரு பணியை வைத்திருக்கிறார், திட்டத்தை வைத்திருக்கிறார். கடவுளின் திட்டத்தின்படி நாம் நடக்கின்ற பொழுது நாம் இறை அருளை பெறுகிறோம், இறை ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். இரண்டாவதாக நாம் பிறரை அன்பு செய்வதுதான் கடவுளை அன்பு செய்வதற்கான ஒரு அடித்தளமாக, அடிக்கோடாக இருக்கிறது. நாம் பிறரை எவ்வாறு அன்பு செய்கிறோம் என்பதிலிருந்து தான் நமது அன்பு கடவுள் மேல் எப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை சிந்தித்தவர்களாக இந்த புனித பலியிலே நாம் பங்கு கொள்ளுவோம். தலையாக இருக்கின்ற குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எண்ணி மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியேன் செய்துள்ளேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானமுத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாக உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். யோனாவோ ஆண்டவரிடமிருந்து தப்பியோட எண்ணி தர்சீசுக்கு புறப்பட்டார். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 17 முடிய. அமித்தாயின் மகன் யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் அதற்கு அழிவு வரப்போகிறது என்று அங்குள்ளோருக்கு அறிவி. அவர்கள் செய்யும் தீமைகள் என் முன்னே வந்து குவிகின்றன என்றார். யோனாவோ ஆண்டவரிடமிருந்து தப்பியோட எண்ணி தர்சீசுக்கு புறப்பட்டார். அவர் யோப்பாவுக்கு போய் அங்கே தர்சீசுக்கு புறப்பட இருந்த ஒரு கப்பலை கண்டார். உடனே கட்டணத்தை கொடுத்துவிட்டு ஆண்டவர் திருமுன் நின்று தப்பியோட அந்த கப்பலில் ஏறி அதில் இருந்தவர்களோடு தர்சீசுக்கு பயணப்பட்டார். ஆனால் ஆண்டவர் கடலில் கடுங்காற்று வீசும்படி செய்தார். கடலில் பெரும் கொந்தளிப்பு உண்டாயிற்று. கப்பல் உடைந்து போகும் நிலையில் இருந்தது. கப்பலில் இருந்தவர்கள் திகில் அடைந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தந்தம் தெய்வத்தை நோக்கி மஞ்சாடினார்கள். கப்பலின் பளுவை குறைப்பதற்காக அவர்கள் அதிலிருந்து சரக்குகளை கடலில் தூக்கி எறிந்தார்கள். யோனாவோ ஏற்கனவே கப்பலின் அடித்தட்டுக்கு போய் படுத்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். கப்பல் தலைவன் அவரிடம் வந்து, என்ன இது, இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறாயே? எழுந்திரு, நீயும் உன் தெய்வத்தை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை அந்த தெய்வமாவது நம்மை காப்பாற்றலாம், நாம் அழிந்து போகாதிருப்போம் என்றான். பிறகு கப்பலில் இருந்தவர்கள், நமக்கு இந்த பெருந்தீங்கு யாரால் வந்தது என்று கண்டறிய சீட்டு குலுக்குவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். அவ்வாறே அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டார்கள். சீட்டு யோனாவின் பெயருக்கு விழுந்தது. எனவே அவர்கள் அவரை நோக்கி, இப்பொழுது சொல், இந்த பெருந்தீங்கு யாரால் வந்தது? உன் வேலை என்ன? எங்கிருந்து வருகிறாய்? உன் நாடு எது? உன் இனம் எது என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நான் ஒரு எபிரேயன், நீரையும் நிலத்தையும் படைத்த விண்ணக கடவுளாகிய ஆண்டவரை வழிபடுபவன் என்று சொன்னார். மேலும் தாம் அந்த ஆண்டவரிடமிருந்து தப்பியோடி வந்ததாகவும் கூறினார். எனவே அவர்கள் மிகவும் அஞ்சி, நீ ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார்கள். கடலில் கொந்தளிப்பு மேலும் கடுமையாகிக் கொண்டிருந்ததால் அவர்கள் யோனாவிடம், கடல் கொந்தளிப்பு அடங்கும்படி நாங்கள் உன்னை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் என்னை தூக்கி கடலில் எரிந்து விடுங்கள், அப்பொழுது கொந்தளிப்பு அடங்கிவிடும், நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். உங்களை தாக்கும் இந்த கடும் புயல் என்னால் தான் உண்டாயிற்று என்பது எனக்கு தெரியும் என்றார்.
ஆயினும் அவர்கள் கரை போய் சேர மிகுந்த வலிமையுடன் தண்டு வலித்தனர். ஆனால் அவர்களால் இயலவில்லை. ஏனெனில் கடலின் கொந்தளிப்பு மேலும் மிகுதியாகிக் கொண்டிருந்தது. அவர்கள் அதை கண்டு ஆண்டவரை நோக்கி கதறி, ஆண்டவரே, இந்த மனிதனுடைய உயிரின் பொருட்டு எங்களை அழித்து விட வேண்டாம். குற்றமில்லாத ஒருவனை சாகடித்ததற்காக எங்கள் மீது பழி சுமத்த வேண்டாம். ஏனெனில் ஆண்டவராகிய நீரே உமது திருவுளத்திற்கேற்ப இவ்வாறு செய்கிறீர் என்று சொல்லி மன்றாடினார்கள். பிறகு அவர்கள் யோனாவை தூக்கி கடலில் எறிந்தார்கள். கடல் கொந்தளிப்பும் தணிந்தது. அதை கண்டு அந்த மனிதர்கள் ஆண்டவருக்கு மிகவும் அஞ்சினார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்தினார்கள், பொருத்தனைகளும் செய்து கொண்டார்கள். ஆண்டவர் ஏற்பாடு செய்திருந்தபடியே ஒரு பெரிய மீன் வந்து யோனாவை விழுங்கிற்று. யோனா 3 நாள் அல்லும் பகலும் அந்த மீன் வயிற்றில் இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். ஆண்டவரே, எனக்கு இக்கட்டு வந்த வேளைகளில் நான் உம்மை நோக்கி மன்றாடினேன். நீர் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தீர். பாதாளத்தின் நடுவிலிருந்து உம்மை நோக்கி கதறினேன். என் கூக்குரலுக்கு நீர் செவி சாய்த்தீர். பல்லவி. பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். நடுக்கடலின் ஆழத்திற்குள் என்னை தள்ளினீர். தண்ணீர் பெருக என்னை சூழ்ந்து கொண்டது. நீர் அனுப்பிய அலை திரையெல்லாம் என் மீது புரண்டு கடந்து சென்றது. பல்லவி. பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். அப்பொழுது நான் உமது முன்னிலையிலிருந்து புறம்பே தள்ளப்பட்டேன். இனி எவ்வாறு உமது கோவிலை பார்க்க போகிறேன் என்று சொல்லிக் கொண்டேன். பல்லவி. பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். என் உயிர் ஊசலாடி கொண்டிருந்த போது ஆண்டவரே உம்மை நினைத்து வேண்டுதல் செய்தேன். உம்மை நோக்கி நான் எழுப்பிய மன்றாட்டு உமது கோவிலை வந்தடைந்தது. பல்லவி. பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடு நிற்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 வாழ்வதற்கு இறை வார்த்தைகள் 25 தொடக்கம் 37 முடிய. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதவரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கல்வருகையில் அகப்பட்டார்.
அவருடைய ஆடைகளை அவர்கள் உரித்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவளியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகி சென்றார். ஆனால் அவளியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. ஹalleluya. 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 மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் கடவுளுக்கென்றே இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நமக்குரியவர்கள் அல்ல, அல்லது நாம் நமது குடும்பத்துக்குரியவர்கள் அல்ல, அல்லது நாம் நமது பெற்றோருக்குரியவர்கள் அல்ல. மாறாக நாம் கடவுளுக்குரியவர்கள். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்தில் அவருடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே அவர் அழைத்திருக்கிறார். அவருடைய திட்டத்தின்படியே எல்லாம் ஆகிறது. அவருடைய திட்டத்தின்படி வாழ்வதற்காகவே நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த மண்ணுலகிலே நாம் செய்ய வேண்டிய அவருடைய திட்டம் என்று ஒன்று உள்ளது. அன்புக்குரியவர்களே, கடவுள் அந்த திட்டத்தை நம் வழியாய் வெளிப்படுத்துகிறார். அவருடைய திட்டத்தை நாம் அறிந்து கொண்டு அவரை அன்பு செய்து அந்த திட்டத்தை நாம் செயல்படுத்த வேண்டும், செய்ய வேண்டும் என்பதில் தான் கடவுள் நம் ஒவ்வொருவரிடமிருந்து எதிர்பார்க்கிறார். அமர்ந்துக்கூடியவர்களே, யோனா வாழ்க்கையிலே கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். யோனாவின் வழியாக நினிவே நகரம் மீட்கப்பட வேண்டும். அவருடைய வார்த்தையின் வழியாக அந்த நினிவே நகரம் மனமாற வேண்டும் என்ற திட்டத்தை கடவுள் வைத்திருந்தார். ஆனால் யோனா தனது வாழ்க்கையில் நினிவே மக்களை குறித்த வெறுப்பு என்றால் அந்த மக்கள் கடவுளை சாராதவர்கள், கடவுளுக்கு எதிரானவர்கள், எப்பொழுதும் இஸ்ராயேல் மக்களுக்கு எதிராகவே செயல்படுகிறவர்கள் என்ற அந்த தனது தனிப்பட்ட அந்த வெறுப்பு என்பது யோனாவை நினிவே நகரத்திற்கு போக தடுக்கிறது. நான் ஏன் அவர்களுக்காக செல்ல வேண்டும்? அவர்கள் அழிந்து போறான் என்ன, அவர்களுக்காக எதற்கு நான் செல்ல வேண்டும் என்ற அந்த வெறுப்பு, தனிப்பட்ட தனி மனித வெறுப்பு கடவுளுடைய திட்டத்திற்கு தடையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பல வேளைகளிலே கடவுளுடைய தனிப்பட்ட திட்டத்தை நாம் அறிந்து கொள்ளாமல் இருப்பது நமது தனிப்பட்ட திட்டங்கள் தான், நமது தனிப்பட்ட வெறுப்புகள் தான். அன்புக்குரியவர்களே, கடவுளின் திட்டத்தை விட நமது தனிப்பட்ட விருப்பங்கள், நமது தனிப்பட்ட ஆசைகள் மேலோங்கி இருக்கிறது. அல்லது ஒரு காரியத்தின் மீது இருக்கிற, ஒரு மனிதர்கள் மீது இருக்கிற, ஒரு ஊரின் மீது இருக்கிற வெறுப்பு, அது கடவுளின் திட்டத்திற்கு எதிராக நம்மை செயல்பட வைக்கிறது. ஆனால் அவர் நமக்கென முன்குறித்த திட்டத்தை ஒருபோதும் அவர் செயல்படுத்தாமல் அவர் விடமாட்டார். அமர்வுக்குரியவர்களே, கடவுளின் திட்டத்திற்கு எதிர் திசையிலே ஓடிய யோனாவை ஆண்டவர் அவர் அந்த கடலிலே பெரும் புயலை ஏற்படுத்தி யோனாவை அந்த கடலிலே தூக்கி எறிய வைத்தார். ஆனாலும் கடவுள் அதையெல்லாம் அறிந்தவராய் அவர் ஏற்கனவே முன்னேற்பாடு எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். அந்த கடலிலே புயலை வர வைத்தார். புயலை வரவைத்து அதற்கான காரணம் யார் என்று அறிவதற்காக யோனாவின் பெயரை வெளிப்படுத்தினார்.
அப்படி யோனாவின் பெயர் வந்த பொழுது அவரை காப்பாற்ற நினைத்தார்கள். ஆனால் கடவுளுடைய திட்டத்திற்கு எதிராக அவர்கள் நினைக்கவில்லை. இன்னும் அதிகமாய் பெரும் புயல் வீசியது. எப்படியாவது யோனாவை காப்பாற்றி விடலாம். அன்புக்குரியவர்களே, எப்படியாவது நான் இதிலிருந்து தப்பித்து விடலாம், எப்படியாவது நான் இதை செய்து விடலாம் என்று கடவுளின் திட்டத்திற்கு எதிராக ஏதாவது காரியங்களை நாம் செய்தோம் என்றால் அது ஒருபோதும் நிலைத்து இருக்காது. கடவுள் இல்லாமல் கடவுளுக்கு எதிராய், கடவுளுடைய திட்டங்களுக்கு எதிராய், கடவுளுடைய விருப்பங்களுக்கு எதிராய் ஏதாவது நாம் செய்ய நினைத்தால் அது நிச்சயம் தடைபடும், நிச்சயம் தடைபடும். அன்புக்குரியவர்களே, ஆனாலும் கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார். யோனாவை தூக்கி கடலில் எரிந்தார்கள். ஆனாலும் அங்கு அவர் பெரிய மீனை யோனாவை விழுங்குவதற்காக வைத்திருந்தார். அன்புக்குரியவர்களே, மீனின் வயிற்றிலே ஒரு மனிதன் 3 பகலும் 3 இரவும் இருந்தார். என்ன ஒரு அதிசயம், ஆச்சரியம் என்று பாருங்கள். அவரால் எல்லாம் முடியும் என்பதற்கு இது ஒரு சாட்சி. அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே என்ன இருக்கும் என்று நமக்கு தெரியும். அந்த மீன் உடலுக்குள்ளே முள்கள் இருக்கும், அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே அதை உண்ட அந்த உணவுகள் இருக்கும், இன்னும் கழிவுகள் இருக்கும். ஆனால் அந்த இடத்திற்குள்ளே அவரை பாதுகாப்பாய் கடவுள் வைத்திருந்தார். மீனின் வயிற்றுக்குள்ளே ஒரு வீட்டை ஆண்டவர் யோனாவிற்காய் கட்டி வைத்திருந்தார். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய திட்டம் நிறைவேறுகிற வரை நாம் அவருடைய திட்டத்திலிருந்து ஓட முடியாது, ஒழிய முடியாது. அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய திட்டம் நம்மில் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே அவர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அவர் திட்டத்தை உணர்ந்து கொள்ளுங்கள், அவர் திட்டத்தை அறிந்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, அந்த திட்டம் நம் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படும். கடவுளுடைய இந்த திட்டத்தின்படி, கடவுளுடைய வார்த்தையின்படி நாம் செயல்படுகிற பொழுது அதனால் பல்வேறு விதமான துன்பங்கள், துயரங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். ஆனால் அவை எல்லாவற்றிலிருந்தும் கடவுள் நமக்கு விடுதலை கொடுப்பார். அதற்கான வழியை அவர் காட்டுவார், அதற்கான காரியங்களை அவர் நமக்கு செய்வார். அன்புக்குரியவர்களே, எனவேதான் இன்றைய பதிலுரை பாடல், யோனா அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்த பொழுது அவர் பாதாளத்தினுடைய அந்த அனுபவத்தை பெறுகிறார். பாதாளத்திலிருந்து நான் ஆண்டவரிடத்திலிருந்து நான் வேண்டினேன், மீனின் வயிற்றுக்குள் இருந்து யோனா வேண்டுகிறார். பாருங்கள் அன்புக்குரியவர்களே, உங்கள் ஜெபம் எங்கிருந்து ஜெபித்தாலும், எந்த சூழ்நிலையிலிருந்து ஜெபித்தாலும், எத்தகைய இடத்திலிருந்து ஜெபித்தாலும் அது கடவுளுக்கு கேட்கும். மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கிறவர், அந்த மீனானது அந்த கடலின் ஆழ பாலாத்திலே இருக்கிறது, படுகுழி பாதாளத்திலே இருக்கிறது. அப்படியும் கடவுள் அவருடைய ஜெபத்தை கேட்கிறார். அன்புக்குரியவர்களே, கடவுள் அவருடைய ஜெபத்தை கேட்கிறார். உங்களுடைய ஜெபம் எந்த சூழ்நிலையில் எங்கிருந்து ஜெபித்தாலும் அவர் நிச்சயம் கேட்பார், கேட்டு பதில் தருவார் என்ற நம்பிக்கை இன்றைய பதிலுரை பாடலிலே யோனாவினுடைய அந்த ஜெபம் வழியாக, மன்றாட்டு வழியாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய இரக்கம் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவருடைய இரக்கம் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. அவர் எப்பொழுதுமே நம்மோடு இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே நமக்கு சார்பாய் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த கடவுளின் அன்பை, அந்த கடவுளுடைய திட்டத்தை, அந்த கடவுளுக்கு ஏற்ற முறையில் நாம் வாழ வேண்டும் என்று இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே அழைப்பு விடுக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கடவுளின் அன்பு என்பதை நாம் எதை வைத்து நாம் கடவுளை அன்பு செய்கிறோம் என்பதை அளவிட முடியும். கடவுளின் அன்பின் அளவீடு என்ன? ஒரு தனி மனித வாழ்க்கையிலே நான் கடவுளுக்குரியவர் என்பதை அளவீடு செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? அது நாம் கடவுள் மீது வைத்திருக்கிற அன்பினுடைய அளவுகோல் நாம் ஜெபிக்கிற நேரம் அல்ல, அல்லது நாம் அவரை துதித்துக் கொண்டிருக்கிற நேரம் அல்ல, அல்லது எப்பொழுதுமே ஆலயத்தில் இருக்கின்ற அந்த நேரம் அல்ல. மாறாக சகோதர சகோதரிகளை அன்பு செய்வது, அவருடைய துன்பத்தில் உடன் இருப்பது, துயரத்தில் உடன் இருப்பது, வேதனையில் உடன் இருப்பது, அவர்களை நமது வார்த்தையால் காயப்படுத்தாமல் இருப்பது, நம்முடைய செயல்களால் அவர்களை காயப்படுத்தாமல் இருப்பது, நமது கரங்கள் அவர்களை முன்னேற்றுவதற்காக, அவர்களை தட்டி கொடுப்பதற்காக நம் கரங்கள் இருக்க வேண்டும். அவர்களை வாழ்த்துவதற்காக நம் வார்த்தைகள் இருக்க வேண்டும்.
அவர்களின் மனதை காயப்படுத்தாத வார்த்தைகள், அவர்களுடைய வாழ்வை கஷ்டப்படுத்தாத வார்த்தைகள் தான் வாழ்வுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு. நாம் எவ்வளவு ஜெபித்தாலும், எவ்வளவு நற்செய்தி அறிவித்தாலும், எவ்வளவு ஆராதனைகள் செய்தாலும் நம் சகோதர சகோதரிகளோடு நமது உறவு அது நல்லதாய், மகிழ்ச்சியானதாய், உறவானதாய், நேர்மையானதாய் இல்லை என்றால் நாம் செய்கின்ற அனைத்திற்கும் பொருளும் இல்லை, பயனும் இல்லை, பூஜ்ஜியம்தான். ஏதோ ஆண்டவரை நோக்கி நான் ஆராதனை செய்து விட்டேன், அவருடைய ஆலயத்திலே நான் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், எனவே எனக்கு மோட்சம், நான் நன்றாக நற்செய்தி அறிவிக்கிறேன், நான் எப்பொழுதும் கடவுளுடைய பிரசன்னத்திலே இருக்கிறேன் என்று நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் நமது சகோதர சகோதரிகளை எவ்வாறு அன்பு செய்கிறோம் என்பதில் தான் நாம் கடவுளுடைய சட்டத்தை நிறைவேற்றுகிறோம். கலாத்தியர் 5:14 தூய பவுல் அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவார். சட்டத்தின் நிறைவு எது தெரியுமா? சட்டம் இந்த ஒன்றில் தான் நிறைவடைகிறது. அது என்னவென்றால், உன் சகோதரனை நீ அன்பு செய்வதுதான் சட்டம் நிறைவாகிறது. கடவுள் சட்டங்களை கொடுத்தார், கடவுள் சட்டத்தை கொடுத்தார். அந்த சட்டத்தின் நிறைவு என்பது என்ன? உன் சகோதர சகோதரியை அன்பு செய்வதுதான் முழு சட்டமும் அடங்கி இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுவார், இது நாம் தொடக்கத்திலிருந்தே நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. லேவியர் 19:18 கடவுள் கட்டளையை கொடுக்கிறார். உன் சகோதரனை நீ அன்பு செய், உன் சகோதரனை நீ அன்பு செய், உன்னை அன்பு செய்வதை போல. உன் சகோதர சகோதரனை அன்பு செய், உன்னை அன்பு செய்வதை போல. அப்ப நான் இனி யாரும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நான் என்ன செய்யணும்? அடுத்தவர்களை காயப்படுத்தக்கூடாது இல்லை, நான் யாரும் என்னை திட்டக்கூடாது என்று நினைக்கிறேன். அதே மாதிரி நான் என்ன செய்யணும்? நானும் அடுத்தவர்களை திட்டக்கூடாது அல்லவா? யாரும் எனது மனம் புண்படும்படி பேசக்கூடாது என்று நினைக்கிறேன். நானும் அப்படி செய்யக்கூடாது அல்லவா? நான் எல்லோரும் எனது வார்த்தையை கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்படி என்றால் அவர்கள் வார்த்தையை நான் கேட்க வேண்டும் என்று நான் விரும்ப வேண்டும் அல்லவா? நான் நல்லா இருக்கணும், எனது உடல் நல்லா இருக்கணும், எனக்கு தேவையானது கிடைக்கிறது என்று நினைக்கின்ற நான், அதே போல என்னிடம் இருப்பவர்களுக்கும் அது கிடைக்க வேண்டும், அவர்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் அல்லவா? அதுதான் என்னை அன்பு செய்வதை போல. தொடக்கத்திலிருந்து கேட்ட வார்த்தை இது, தொடக்கத்திலிருந்து கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட கட்டளை இது. அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தியிலே 13:34-35 ஆண்டவர் சொல்லுவார், இதோ உன்னை நீ அன்பு செய்வதை போல உன் அயலானையும் அன்பு செய் என்று சொல்லிவிட்டு 35வது வசனம் இன்னும் அழகாக ஆண்டவர் சொல்லுவார், நீ உன் சகோதர சகோதரிகளை அன்பு செய்வதன் வழியாகத்தான் என் சீடர்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். உங்களுடைய அன்பு உங்கள் சகோதர சகோதரிடத்திலே எவ்வாறு இருக்கிறது என்பதை பொறுத்துதான் நீங்கள் என் சீடர்கள். அன்புக்குரியவர்களே, ஏதாவது உதவிகள் செய்கின்ற பொழுது நினைக்காத நேரத்திலே யாராவது நமக்கு உதவி செய்வார்களா என்று யாராவது எதிர்பார்த்திருக்கிற வரையிலே அவர்கள் கேட்காமலே நாம் ஒரு சில உதவிகளை செய்கின்ற பொழுது அவர்கள் கேட்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் கிறிஸ்தவர்களா? நீங்கள் கிறிஸ்தவர்களா? நீங்கள் இயேசுவை கும்பிடுகிறவர்களா என்று கேட்பார்கள். ஆமன், அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமன், எனவேதான் கத்தோலிக்க திரு அவை என்பது இந்த ஏழை எளியவர்களுக்கு செய்வதுதான் கடவுளுக்கு செய்வது என்பதை மீண்டும் மீண்டும் இறைவழி நமக்கு ஆணித்தரமாக சொல்வதால் தான் எத்தனை விதமான பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இறையிறக்க பணிகளை நாம் செய்வது சமுதாய பணி அல்ல, இறையிறக்க பணி, இரக்க பணிகள். ஏழை எளியவர் மீது இரக்கம், அனாதைகள் மீது இரக்கம், நோயாளிகள் மீது இரக்கம், கைவிடப்பட்டவர்கள் மீது இரக்கம், யாரும் இல்லாதவர்கள் மீது இரக்கம், இவையெல்லாம் இறைவனின் இரக்க செயல்கள். இறைவனின் இரக்க செயல்கள் ஆண்டவர் விரும்புவதும் அதுதான். எனவே யாக்கோபு சொல்கிறார், நான் விசுவசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தன் சகோதர சகோதரிகள் மீது அன்பும் இரக்கமும் இல்லாதவர்கள் பொய்யர்கள் என்று சொல்வார். செயலற்ற விசுவாசம் பயனற்ற விசுவாசம். எனது வாழ்க்கையிலே எனது விசுவாசம் என்பது செயலிலே வெளிப்படவில்லை என்றால், பிறரை அன்பு செய்வதிலே, பிறர் மீது இரக்கம் காட்டுவதிலே, பிறரோடு கரிசனையோடு இருப்பதிலே, பிறரிடம் நாம் மகிழ்ச்சியாய் பேசுவதிலே, பிறரை மதிப்பதிலே, பிறருக்கு தேவையானதை செய்வதிலே இல்லை என்றால், பிறரை புரிந்து கொள்ளவில்லை என்றால் எனது விசுவாசம் வீண், எனது ஜெபம் வீண். கூட இருப்பவர்களை அன்பு செய்யாமல் உடன் இருப்பவர்களுக்கு அவர்களிடத்தில் உனது அன்பை காட்டாமல்
நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் வீண், நாம் செய்கிற ஆராதனை வீண், ஆண்டவரிடத்திலே அவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருப்பது எல்லாம் போலி, எல்லாம் பயனற்றது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களோடு இருப்பவர்களை அன்பு செய்ய பழகிக் கொள்ளுங்கள். அது உங்கள் குடும்பத்திலிருந்து ஆரம்பமாகட்டும். உங்கள் பெற்றோரை அன்பு செய்யுங்கள். வயது முதிர்ந்த பெற்றோரின் கீழ்ப்படி நடங்கள். உங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செய்யுங்கள். பக்கத்தில் இருப்பவர்களை நீங்கள் அன்பு செய்யுங்கள், அரவணைத்துக் கொள்ளுங்கள். உங்களோடு இருப்பவர்கள், உங்களுடைய அலுவலகத்திலோ அல்லது உங்களிடம் வேலை செய்கிறவர்களையோ, அவர்களை நீங்கள் இறைவனின் ஒரு சாயலாய் பாருங்கள், வேலைக்காரர்களாக அல்ல. அமர்வுக்குரியவர்களே, அவர்கள் கடவுளின் சாயல், கடவுளின் பிள்ளைகள். உடன் இருப்பவரிடம் அன்பை காட்டாமல் தூர இருப்பவரிடம் மணிக்கணக்கிலே பேசினால் அது போலியான அன்பு. கடவுள் அதை விரும்புவதில்லை. அன்புக்குரியவர்களே, நமக்கு அடுத்து இருப்பவர், நம் அயலான் என்பவர், நம்மோடு இருப்பவர். அதைத்தான் ஆண்டவர் அந்த சட்ட அறிஞரிடம் சொல்கிறார், திருச்சட்ட அறிஞரிடம், நீயும் போய் அவ்வாறே செய், நீ செயல்படு, அப்பொழுது நிறைவாழ்வை நீ பெற்றுக் கொள்வாய். அந்த மனிதனை போல. அன்புக்குரியவர்களே, கடவுளின் சட்டங்களை பிடித்துக் கொண்ட குருவும் லேவியரும் ஒதுங்கி சென்றார்கள், வேறு பக்கமாய் சென்றார்கள். அன்புக்குரியவர்களே, கடவுளை விட்டு தூர சென்று விட்டு கடவுளின் ஆலயத்திலே அமர்ந்து என்ன பயன்? கடவுள் விரும்புகிற காரியங்களை செய்யாமல் அவருடைய பிரசன்னத்திலே இருந்து என்ன பயன்? அவரை துதித்து என்ன பயன்? அவரை ஆராதித்து என்ன பயன்? ஆலயத்திலே அமர்ந்து என்ன பயன்? அவருக்காக பல காரியங்களை செய்து என்ன பயன்? அவரை விட்டு நாம் தூர போகிறோம். அயலாரை வெறுப்பதன் வழியாய், உடன் இருப்பவர்களை காயப்படுத்துவது வழியாய் நாம் தூர போய்கொண்டே இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரிடத்திலே நம்மையே நாம் சோதித்து பார்ப்போம். எனது அன்பு பிறரிடத்திலே எவ்வாறு இருக்கிறது? அதுதான் அளவுகோல். அதுதான் பிறரை நான் எவ்வாறு அன்பு செய்கிறேன் என்பதுதான் நான் கடவுளை அன்பு செய்வதற்கான அளவுகோல் என்பதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரிடத்திலே நாம் அமர்ந்து நம்மை நாம் சோதித்து பார்ப்போம். ஏனென்றால் இது இறுதி நாளிலே ஆண்டவர் அதைத்தான் கேட்பார். நான் பசியோடு இருந்தேன், எனக்கு உண்ண கொடுத்தாயா? நான் தாகத்தோடு இருந்தேன், எனக்கு குடிக்க கொடுத்தாயா? நான் ஆடையில் இருந்தேன், என்னை உடுத்தினாயா? நான் நோயற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை காண வந்தாயா என்று ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்பார். அதுதான் அளவுகோல், விண்ணகத்தின் அளவுகோல் அதுதான். நீ 1000 மணி நேரம் ஜெபத்திலே உட்கார்ந்தாயா என்று ஆண்டவர் கேட்க மாட்டார். ஒவ்வொரு நாளும் எத்தனை மணித்துளிகள் நீ என்னுடைய ஆலயத்திலே உட்கார்ந்திருந்தாய், எனக்காக நீ எவ்வளவு ஜெபம் செய்தாய், எனக்காக நீ எவ்வளவு ஆராதனை நடத்தினாய், என்னை குறித்து நீ எவ்வளவு பேசினாய், எனக்காக நீ எங்கெங்க ஓடி போனாய்? இல்லை, உன்னிடம் இருப்பவர்களை நீ எவ்வாறு பார்த்து கொண்டாய்? சிந்திப்போம். அன்புக்குரியவர்களே, நம்மை சோதிப்போம். அதற்கான அருளை ஆண்டவரிடத்திலே கேட்போம். அன்னை மரியிடத்திலே, ஜெபமாலை தாயிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் பொக்கிஷம் திருச்செபமாலை. ஜெபமாலை ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். ஆமென். எல்லாம் தருகின்றோம் தந்தாய், என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை, உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன், என்னோடு இணைத்து தருகின்றேன். சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடையமான புனிதபடி எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நீட்டி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறைநிகழ்வால் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால்
தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயிரும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகும் மன்னகும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறு உணவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரொரு தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் தாயுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி, எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு முனிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுருளும் திருத்தன்மை காத்து நித்திய வாழ்வதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவிவிடும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேய்ச்சிடும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவன் நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருளடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நம் வாழ்க்கையில் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாரினில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம்.